பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சர்வலோகத்தின் ராஜாவே, வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். சுவாமி, நீர் பேசுவீராக. நீர் பேசுவதின் நிமித்தமாய் எங்களுடைய ஆத்துமா பலப்படும்படியாய் உம்முடைய வார்த்தை இந்த பூவுலகிலே நாங்கள் வாழ்வதற்கு ஏதுவானதாய் காணப்படும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறோம். சுவாமி, இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, மீண்டுமாய் கூட ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு சுய நம்பிக்கை. நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு சுய நம்பிக்கை. வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான வேத வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேத வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே குறிப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. நம்பிக்கையை பற்றி வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது வைக்கிறதாய் காணப்பட வேண்டும் என்று. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது வைக்கிறதாய் காணப்பட வேண்டும் என்று வசனம் இங்கே சொல்லுகிறது. நம்பிக்கையை குறித்து நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போம் என்றால், இரண்டு விதமான நம்பிக்கைகள் காணப்படுகிறது. இரண்டு விதமான நம்பிக்கை காணப்படுகிறது. ஒன்று, தேவன் மீது வைக்கிறதான
ஒரு நம்பிக்கை. இன்னொன்று தன் மீது சுயமாய் வைக்கிறதான நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை குறித்து நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போமானால் வேதத்தில் அநேகர் தேவன் மீது நம்பிக்கை வைத்ததின் நிமித்தமாய் அவர்கள் எப்படி பிரகாசிப்பித்தார்கள் என்று நாம் அதிகமாய் தியானித்திருக்கிறோம். இன்றைய நாளில் கூட சுய நம்பிக்கையை வைத்தவர்கள் எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள், அவர்கள் ஏன் சுய நம்பிக்கை கொண்டவர்களாய் மாறிப்போனார்கள் என்பதை குறித்து இன்றைக்கு தியானிக்கும்படியாய் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, வேதத்திலே ஒரு மனிதனை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு நிமிஷம். வாசிங்க. காயின் தன் மனைவியை அறிந்தான், அவன் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவள் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியம் என்ன? காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனுடைய பெயரை வைத்தான் என்று நாம் இங்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காயின் யார் என்று நாம் பார்த்தோமானால், இந்த உலகத்திலே தேவனாகிய கர்த்தர் படைத்ததான முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு பிறந்தவன், முதல் மகன் இந்த காயின். தேவனாகிய கர்த்தர் படைத்ததான ஆதாமுக்கு பிறந்ததான முதல் மகன் காயின். இந்த காயின் தன் சகோதரனாகிய ஆபேலை ஒரு சில காரணங்களுக்காய் கொலை செய்து விடுகிறவனாய் காணப்படுகிறான். அப்படி கொலை செய்த மாத்திரத்திலே இந்த ஆபேலுடைய ரத்தம் தேவனுடைய சன்னிதானத்தில் சென்று முறையிட்ட பொழுது தேவனாகிய கர்த்தர் காயினிடத்திலே நியாயம் விசாரிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படி நியாயம் விசாரிக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் காயினை அந்த தோட்டத்தை விட்டு அனுப்பிவிடுகிறவராய் காணப்படுகிறார். அவர் காயினை எவ்விதமாக அனுப்புகிறார்?
அவர் காயினை எவ்விதமாக அனுப்புகிறார்? நீ ஏதேன் தோட்டத்தை விட்டு பூமிக்குள்ளே போ, பூமியை சுற்றி நீ திரிகிறவனாய் காணப்படுவாய், உன்னுடைய வேலையின் நிமித்தமாய் நீ செய்கிறதான பலன் உனக்கு என்ன பண்ணாது, ஒரு பொழுதும் கிடைக்க படாது என்று தேவனாகிய கர்த்தர் அவனை சபித்து தோட்டத்தை விட்டு துரத்துகிறவராய் காணப்படுகிறார். இவ்விதமாக ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் சபிக்கப்பட்டவனாய் உலகத்துக்குள்ளே தன் வாழ்க்கையை அவன் நியமித்துக் கொள்ளும்படியாய், தன் வாழ்க்கையை அவன் வாழும்படியாய் பூமி எங்கும் அவன் சுற்றித் திரிகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, தேவனாகிய கர்த்தர் காயினை எதற்காக சபித்தார்? அவன் தன் பாவத்தை உணர வேண்டும். தன் பாவத்தை உணர்வது நிமித்தமாய் தன்னிடத்திலே அவன் மன்னிப்பு கேட்டான் என்றால் அவனை மன்னித்து மனமாற்றம் அடைய செய்ய வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாய் காணப்பட்டது. ஆனால் நடைபெற்றதான சம்பவம் இவ்விதமாய் இருக்கிறது. என்னவென்றால், காயின் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று சபிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையை காயின் எவ்விதமாக மாற்றி போடுகிறான்? தன் மேல் சுய நம்பிக்கை வைத்து, எப்படி தன் மேல் சுய நம்பிக்கை வைத்து தேவனை விட்டு விலகி சுயமாய் தனக்கென்று ஒரு பட்டணத்தை அவன் கட்டிக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் என்ன செய்யறான்? தேவனை விட்டு விலகி தனக்கென்று சுயமாய் ஒரு பட்டணத்தை அவன் கட்டிக் கொள்ளுகிறவன், அமைத்துக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, தேவனாகிய கர்த்தர் மனிதன் வாழ்வதற்கு, இந்த பூவுலகிலே மனிதன் வாழ்வதற்கு தேவையான அத்தனை வகைகளையும் ஏதேன் தோட்டத்திலே நிறைவாய் அவர் சிருஷ்டித்திருந்தார், நிறைவாய் அவர் உருவாக்கி இருந்தார், நிறைவாய் அவர் படைத்திருந்தார். ஆனால் நடைபெற்றதான சம்பவம் என்னவா இருக்கிறது என்று நாம் இங்கு வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷன் தன் மீறுதலின் நிமித்தமாய் தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படாதவனாய் தேவனை விட்டு விலகி தன் சுய நீதியின்படி, தன் சுய நம்பிக்கையின்படி வாழ தன்னை முற்படுத்திக் கொண்டான். அவன் என்ன செய்தான்? தன் சுய நம்பிக்கையின்படி வாழ்வதற்காக தன்னை முற்படுத்திக் கொண்டவனாய் காணப்படுகிறான். யார்? இந்த காயின். நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காயின் செய்ததான காரியம் என்னவா இருக்கிறது? அவன் பூமிக்குள்ளே தன் வாழ்க்கையை வாழ்வதற்காய் அவன் சுற்றித் திரிகிறதான வேளையிலே ஒரு இடத்திற்கு வந்து அந்த இடத்திலே அவன் தஞ்சம் அடைந்து, அந்த இடம் தனக்கு ஏதுவான இடம் என்பதை அவன் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தனக்கு தேவையான சகல வசதிகளையும் அந்த இடத்துல என்ன பண்றான்? நிறுவுகிறவனாய் காணப்படுகிறான். இந்த ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு கீழாக நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், இந்த 17ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, இந்த காயின் ஒரு பட்டணத்தை கட்டினான் என்று. பின்னதாக வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால்,
இந்த காயனுக்கு தேவையான, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த பட்டணத்திலே அந்த பட்டணத்துக்கு வசிப்பதற்கு தேவையான அத்தனை சௌகரியங்களையும் அவன் என்ன பண்ணி கொண்டான்? உருவாக்கி கொண்டவனாய் காணப்பட்டான். எது நிமித்தமாக? சுய நம்பிக்கையின் நிமித்தமாக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள். தேவனாகிய கர்த்தர் அவரை நாம் அவரோடு கூட இணைந்திருக்க வேண்டும்படியாகத்தான் என்ன செய்தார்? ஏதேன் தோட்டத்தை அவர் உண்டாக்கினார். ஏதேன் தோட்டத்திலே காணப்படுகிறவைகள் சகலவற்றையும் அவர் நேர்த்தியாக உண்டாக்கினார். அவர் எப்படி உண்டாக்கினாரு? நேர்த்தியாக உண்டாக்கினார். எவையெல்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவை என்பதை அவர் அறிந்து மனிதனுக்கு தேவையான அத்தனையும் அந்த ஏதேன் என்கிறதான தோட்டத்தில் என்ன பண்ணாரு? உண்டாக்கினவராய் காணப்பட்டார். தேவனாகிய கர்த்தர் எதற்கு அவனை தண்டனைக்குள்ளாக்கினார்? எதற்கு அவனை பூமியிலே சுற்றித் திரிய வேண்டும் என்று சாபத்தை கொடுத்தார்? இந்த காயின் பூமியில் சுற்றித் திரியும் பொழுது இல்லாமை நிலையின் நிமித்தமாய் தன்னிடம் வந்து அவன் பாவத்துக்கென்று நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவனை என்ன பண்ணாரு? பூமியிலே நீ சுற்றித் திரிய வேண்டும் என்று அவனுக்கு சாபத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அவனை சபிக்கிறவராய் காணப்பட்டார். ஆனால் நடைபெற்றதான காரியம் என்னவா இருக்கிறது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. இந்த சபிக்கப்பட்டதான காயின் என்கிறதான மனுஷன் பூமியில் சுற்றி திரிந்து விட்டு மீண்டுமாய் தேவ சமூகத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்பதற்கு பதிலாக என்ன மன்னிப்பு கேட்கணும்ட்டு? ஆக்சுவலா என்ன, அவன் சபிக்கப்பட்டு விட்டான். இப்ப பூமியை போயிட்டு அவன் ஒரு சுத்திட்டு வரும் பொழுது பூமியில என்ன இருக்காது? இன்னும் எதுவுமே இருக்காது. அப்ப இல்லாமை நிலை என்பதனால் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியும். இப்போ எல்லாமே அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வாழ்வாதாரங்களும் ஏதேன் தோட்டத்தில் உள்ளது என்பதை அவனுக்கு நன்றாய் தெரியும். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் அவன் பயிர் செய்தவன். ஏதேன் தோட்டத்தில் தன் வாழ்க்கையை அமைத்திருந்தவன் காயின். அப்போ சகல சௌகரியங்களும் ஏதேன் தோட்டத்தில் உள்ளது என்பதை அவன் அறிந்திருந்தவனாய் காணப்படுகிறான். இப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும்? மீண்டுமாய் திரும்பி வந்து, ஆண்டவரே, நான் செய்தது பாவம்தான், என்னை ஒரு விசை மன்னித்து நீர் ஏதேன் தோட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை அவன் செய்திருக்க வேண்டும்படியாய் இருக்கிறது. அதை தானே அவன் செய்திருக்கணும். ஆனால் நடைபெற்றதான சம்பவம் என்னவென்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அவன் மனம் மாறுதல் அடைவதற்கு பதிலாக, தேவனிடத்தில் திரும்பி வருவதற்கு பதிலாக அவன் செய்த காரியம் என்ன? உலகத்தை சுற்றி வரும் பொழுதே ஒரு இடத்தை அவனுக்கென்று தெரிந்து கொண்டு அந்த இடத்திலே அவன் என்ன செய்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒரு நகரத்தை கட்டினான் என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது. அவன் வாழ்வதற்கு வீடு கட்டவில்லை. அவன் வாழ்வதற்கு கூடாரம் அமைக்கவில்லை. தன் வாழ்க்கைக்கென்று ஒரு நகரத்தை அவன் கட்டினான் என்று வசனம் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது. அப்படி என்றால் ஏதேன் தோட்டத்தில் எப்படியெல்லாம் சகலமும் வாழ்வதற்கு ஏதுவாய் காணப்பட்டதோ அத்தனையையும் அவன் அங்க என்ன பண்ணிக்கொண்டான்? தனக்கென்று சுய நம்பிக்கையின் நிமித்தமாய் அவன் உருவாக்கி கொண்டான். என்ன பண்ணிக்கொண்டான்? உருவாக்கி கொண்டான். எதற்கு? எதற்கு? சுற்றி திரிகிறதான இந்த பூமியிலே நான் சகல சௌகரியங்களோடு என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். என் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் நான் இந்த பூமியிலே சுயமாய், சுய நம்பிக்கையின் நிமித்தமாய் எனக்குரியதை நானே எல்லாவற்றையும் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கிறதான
மனப்பக்குவத்துக்குள் அவன் வந்ததின் நிமித்தமாக இந்த காயின் என்ன பண்றான்? எல்லாவற்றையும் அவன் தனக்கென்று உருவாக்கி கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படி அவன் ஒரு பட்டணத்தை உருவாக்கினதின் நிமித்தமாய் இப்பொழுது நடைபெறுகிறதான காரியம் என்னவா இருக்கிறது? அவன் அந்த பட்டணத்திலேயே குடியிருக்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் என்ன பண்ணுகிறவனாய் காணப்படுகிறான்? அந்த பட்டணத்திலேயே அவன் குடியிருக்கிறவனாய் காணப்படுகிறான். அவன் வாழ ஆரம்பித்து விட்டான். காரணம் என்ன? அந்த பட்டணத்துக்குள்ளே அவனுக்கு தேவைப்படுகிறதான அத்தனை சகல சௌகரியங்களையும் அவன் என்ன பண்ணி விட்டான்? எல்லாவற்றையும் அங்கே கட்டமைத்து விட்டான். இப்பொழுது எது தேவைப்படவில்லை? எது தேவைப்படல அவனுக்கு? தேவன் சிருஷ்டித்ததான, மனிதனுக்கென்று தேவன் சிருஷ்டித்ததான அத்தனை சிருஷ்டிப்பின் மகத்துவங்களும் அவனுக்கு தேவைப்படவில்லை. அவனுக்கு தேவைப்படாததினால் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய சகலமும் அவனே எல்லாவற்றையும் உருவாக்கி கொண்டதினால் அவனால் தேவனிடத்திலே வர வேண்டும் என்கிறதான மனநிலையில் என்று மாற்றப்பட்டு, இந்த பூமியை நான் சுதந்தரித்துக் கொண்டேன், இந்த பூமியிலே என்னாலே சுயமாய் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொள்ள முடியும் என்கிறதான மனப்பக்குவத்துக்குள்ளே இப்பொழுது அவன் வந்துவிட்டான். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நாம் கூட இதே மனப்பக்குவத்தில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாம் கூட இதே மனப்பக்குவத்தில் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படி என்பதை பின்னாக நாம் பார்ப்போம். அதற்கு முன்பதாக இன்னொரு சம்பவத்தை கூட வேதத்திலிருந்து நான் உங்களிடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். ஆதியாகமம் 19:30. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனோட கூட 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அங்கே அவனும் அவனுடைய 2 குமாரத்திகளும் ஒரு கெபியிலே குடியிருந்தார்கள். அப்பொழுது மூத்தவள் இளையவளை பார்த்து, நம்முடைய தகப்பன் முதிர் வயதானார், பூமி எங்கும் நடக்கிற முறைமையின்படியே நம்மோடே சேர பூமியிலே ஒரு மனுஷனும் இல்லை. ஆம், கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே யாரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், லோத்துவை பற்றி நாம் இந்த 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். இந்த லோத்து சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படும் பொழுது, தேவன் நிமித்தமாய் அழிக்கப்படும் பொழுது, தேவனை தொழுது கொண்ட ஒரு மனுஷன் இந்த லோத்து. தேவன் லோத்துவை காத்து ஒரு மலையின் மீது குடியிருக்கும்படியாய் அவனை கொண்டு வந்து அங்கே ஒரு குகையிலே குடியிருக்க பண்ணுகிறார். நடைபெறுகிறதான சம்பவம் என்னவாய் காணப்படுகிறது?
இப்போ சோதோமும் கொமோராவும் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த சோதோம் கொமோரா பட்டணத்திலே வாழ்ந்ததான அத்துணை மனிதர்களும் என்ன பண்ணிவிட்டார்கள்? அழிந்து போய்விட்டார்கள். யாரும் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது நிமித்தமாக லோத்துவனுடைய 2 பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு சம்பவம் அங்கே நடைபிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. என்னவென்றால், இந்த 2 பெண் பிள்ளைகளும் தன் சுய நம்பிக்கையின் நிமித்தமாய் என்ன பண்றாங்க? ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். ஒரு காரியத்தை அவர்கள் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த 2 பிள்ளைகளும் தன் தகப்பனோடு கூட இசைந்திருக்க முற்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எதற்கு? இந்த பூமியிலே நாம் ஒரு புருஷனை காண்பதற்கு, ஒரு புருஷனோடு இணைவதற்கு ஒரு ஆண்மகனும் இல்லை. ஆகவே நாம் நம் தகப்பனோடு இணைந்து நம் தகப்பன் நிமித்தமாய் சயனித்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டு தன் வம்சத்தை விருத்தி அடைய செய்யலாம் என்று அவர்கள் சுயத்தின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களாய், முற்படுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த குடும்பம் தேவனை அறிந்து வைத்திருக்கிறதான ஒரு குடும்பம், தேவனோடு கூட ஐக்கியப்பட்டதான ஒரு குடும்பம். இந்த லோத்துவின் குடும்பம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனோடு கூட நடந்ததான ஒரு குடும்பம், தேவனோடு கூட தேவனுடைய சாயலில் பிரகாசித்ததான ஒரு குடும்பம், தேவ சாயலில் பிரகாசித்ததன் நிமித்தமாக உலக அழிவிலிருந்து தேவனாகிய கர்த்தர் காத்து கொண்டு வந்து மீட்டு கொண்டு வந்து ஒரு இடத்திலே அவர்கள் வாழ்க்கையை துவங்கும்படியாய் அங்க என்ன பண்றாரு? அவர்களை, அந்த 3 பேரையும் அங்கே வைக்கிறார். நியாயமா இவங்க என்ன பண்ணிருக்கணும்? அந்த பிள்ளைங்க தங்களுடைய வம்சம் விருத்தி அடைவதற்காக தேவனிடத்திலே சென்று முறையிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். நியாயமா அதான செஞ்சிருக்கணும். அவங்க போயிட்டு தேவனிடத்திலே, தேவனே, நாங்கள் இசைந்திருக்கும்படியாய், எங்களுடைய வம்சம் விருத்தி அடையத்தக்கதாய், நாங்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், எங்களுக்கு ஆண்மகன் இல்லை என்பதை அவர்கள் தேவனிடத்திலே முறையிட்டிருக்க வேண்டும். ஆனால் நடைபெற்றதான சம்பவம் என்னவாய் காணப்படுகிறது? தேவன் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல், தேவன் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்காமல், சுயத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய் இருவரும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவெடுக்கிறாங்க? சுயமா அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து பேசி என்ன முடிவெடுக்கிறாங்க? ஏமா, நாம சயனிப்பதற்கு, அதாவது நம்முடைய வம்சத்தை விருத்தி அடைய செய்வதற்கு, பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் ஒரு ஆண்மகன் நமக்கு தேவைப்படுகிறான். ஆனால் இங்கே இருக்கிறதான சூழ்நிலை எவ்விதமாய் காணப்படுகிறது?
நாம் ஒரு ஆண்மகனோடு சேருவதற்கு வாய்ப்பு இல்லாத நிலை இங்கு காணப்படுவதன் நிமித்தமாய் இங்கு இருக்கிறதான ஒரே ஒரு ஆண்மகன் யாராக மாத்திரம்தான் இருப்பது? நம்முடைய தகப்பன் மாத்திரம்தான் இங்கே இருக்கிறார். ஆகவே அந்த தகப்பனோடு கூட நாம் சயனித்து, நாம் இணைந்து, நம் தகப்பன் நிமித்தமாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கலாம் என்று இரண்டு பெண் பிள்ளைகளும் தன் சுய நம்பிக்கை நிமித்தமாய் ஒரு முடிவெடுக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். நடந்த சம்பவம் என்ன? ஒரு நாளில் ராப்பொழுது வேளையிலே மூத்த மகள் தன் தகப்பனுக்கு என்ன பண்றார்? அதிகமாக மதுவை ஊற்றி கொடுத்து, தன் தகப்பன் அந்த மது போதையிலே மயங்கின நிலையில் இருக்கும் பொழுது, சுயநினைவில் இல்லாத நிலையில் இருக்கும் பொழுது, தன் தகப்பனோடு கூட அவள் சேர்ந்து சயனித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறவளாய் காணப்படுகிறாள். இவ்விதமாகத்தான் இளைய மகளும் மறுநாளிலே மதுவை தன் தகப்பனுக்கு கொடுத்து, தன் தகப்பனோடு சேர்ந்து சயனித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறவளாய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, ஒரு காரியத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே தன் சயனிப்பதற்கென்று, தன்னுடைய வம்சத்தை விருத்தி அடைய செய்வதற்கென்று ஆண் பிள்ளைகள் தேவை என்றால், அவர்கள் இருவருமாய் சேர்ந்து தேவனிடத்திலே முறையிட்டிருப்பார்களே ஆனால் நிச்சயமாய் அவர்களோடு கூட அவர்கள் பெற்றெடுக்கும்படியாய், அவர்கள் வம்சத்தை விருத்தி அடையத்தக்கபடியாய் ஒரு ஆண் பிள்ளையை தேவனால் என்ன பண்ணிருக்க முடியும்? கொடுத்திருக்க முடியும். நிச்சயமாய் அவரால் செய்திருக்க வாய்ப்பு உள்ளது. ஆனால் இந்த பிள்ளைகள் அவ்விதமாய் செய்யாமல், தேவனிடத்திலே முறையிடாமல், தேவனை சார்ந்தில்லாமல் சுயமாய் சுயத்தின் மீது நம்பிக்கை வைத்ததினால் நடைபெற்றதான சம்பவம் என்னவாய் மாறி போனது? தன் தகப்பன் நிமித்தமாய் பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அங்கே செய்து விட்டார்கள். எதின் நிமித்தமாய்? சுயத்தின் நிமித்தமாய். காரணம் என்ன? மனிதர்கள் இந்த பூமியிலே சயனிப்பதற்கு ஒரு ஆண்மகன் இல்லை. ஆகவே என் சுயத்தின் நிமித்தமாய் நானே முடிவெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று தன் சுயத்தின் நிமித்தமாய் முடிவெடுத்ததினால் இப்படி ஒரு காரியம் நடைபெற்றது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இந்த இரண்டு சம்பவங்களையும் நீங்கள் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய தருணமாய் இத்தருணம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், காயினை எதற்காக தேவனாகிய கர்த்தர் சபித்தார்? அவன் மீண்டுமாய் பாவத்துக்கு உணர்த்தப்பட்டவனாய் தன் அண்டையிலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் காயினை சபித்து உலகத்தில் சுற்றித் திரிய வேண்டும் என்று அவனை என்ன பண்ணாரு? அனுப்பினார். ஆனால் காயின் சுயமாய் முடிவெடுத்து தனக்கென்று ஒரு பட்டணத்தை அமைத்துக் கொண்டவனாய் அவன் காணப்பட்டான். தேவனை காண மாட்டாதபடிக்கு, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இனி எனக்கு தேவையில்லை, நானாகவே என்னை ஆசீர்வதித்துக் கொள்ளும்படியாய், என் வாழ்க்கையை நியமித்துக் கொள்ளும்படியாய் ஒரு காரியத்தை, ஒரு பட்டணத்தை நான் எனக்கென்று அமைத்துக் கொள்ள போகிறேன் என்று அவன் என்ன பண்ணான்? முற்பட்டவனாய் காணப்படுகிறான். இந்த இரண்டு பிள்ளைகள் கூட தானாய் இந்த உலகத்திலே தன் வம்சத்தை விருத்தியடைய செய்வதற்கு ஒரு ஆண் பிள்ளையும் இல்லை என்று தாங்களாய் தனக்கென்று சுயமாய் முடிவெடுத்து என்ன பண்றாங்க? அந்த காரியத்தை அவர்கள் செய்து
ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விடுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்த்ததான எதிர்பார்ப்பு என்ன? மனம் திரும்புதலின் நிமித்தமாய், மனதிலே உணர்வடைவதின் நிமித்தமாய் இவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகிறார்கள். அந்த உணர்வின் நிமித்தமாய் மீண்டுமாய் திரும்பி நம் அண்டையில் வந்து பாவத்துக்கென்று நிவாரணத்தை அவர்கள் செய்து மீண்டுமாய் நம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் என்ன பண்றாரு? சில சோதனைகளை அங்கே அனுமதிக்கிறவராய் காணப்படுகிறார். 2 சம்பவங்களிலேயும் சில சோதனைகளை, சில தனிமையை அவர் அனுமதிக்கிறவராய் காணப்படுகிறார். 2 சம்பவத்திலையும் பாருங்க, காயினுக்கும் அங்க என்ன ஏற்படுகிறது? தனிமைதான். காயினுக்கும் அங்க ஒன்றுமில்லாத நிலை. இந்த 2 பிள்ளைகளுக்கும் அங்கே ஒன்றுமில்லாத நிலைதான் காணப்படுகிறது. இந்த ஒன்றுமில்லாத நிலையிலே அவர்கள் செய்திருக்க வேண்டியதான காரியம் என்னவா இருக்கிறது? தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்த வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாய் காணப்பட்டது. ஆனால் அவர்கள் செய்தது என்ன? தங்களை தாழ்த்துவதற்கு பதிலாக சுயமாய் யோசித்து தாங்களாகவே ஒரு முடிவெடுத்து தங்கள் வாழ்க்கையை தங்களுக்கென்று, தங்கள் சௌகரியத்துக்கென்று அமைத்து மாற்றிக்கொள்ளுகிறவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு நாம் கூட இதே நிலையில் தான் இந்த பூமியிலே, இந்த பூ உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே நிலையில் தான் இந்த பூ உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? என்னால் எல்லாவற்றையும், எனக்கு தேவையானதை நான் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்கிறதான மனப்பக்குவத்துக்குள் நாம் வந்ததின் நிமித்தமாக, என்ன பக்குவத்துக்குள்ளாய் நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம்? என்னால், எனக்கென்று, என் தேவைகளுக்காய் எல்லாவற்றையும், என் தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்கிறதான மனப்பக்குவத்துக்குள் நாம் வந்ததினால் இப்ப என்ன பண்றதில்லை நம்ம தேவனை நோக்கி பார்க்க மறந்தவர்களாய் இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனை நோக்கி பார்ப்பதற்கு மறந்தவர்களாய், நிர்விசாரணம் அடைந்தவர்களாய் இந்த பூமியிலே நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி? நான் நன்றாய் படித்திருக்கிறேன், என் படிப்பின் நிமித்தமாய் நான் ஒரு நிறைவான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நிறைவான வேலையை செய்வதின் நிமித்தமாய் எனக்கு வருகிறதான வருமானத்திலிருந்து என் தேவைகள் எல்லாவற்றையும் நான் சகல சௌகரியத்தோட எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து விடுகிறேன் என்பதனால் என்ன பண்றதில்லை? நம்ம தேவனிடத்திலே ஐக்கியம் கொள்வது குறைந்து போயிருக்கிறது. இது எத்தனை ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. இன்றைக்கு பல பேர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் மாத்திரம், நம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு போராட்டம் வந்துவிட்டால் மாத்திரம் தேவன் அன்றைக்கு ஓடோடி வருகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். எப்படி? பிரச்சனைகள் மத்தியிலே தேவனே என்னை கண்ணோக்கி பாரும் என்று நாம் அவர் அண்டைக்கு ஓடோடி வருகிறவர்களாய் காணப்படுகிறோம்.
ஆனால் செய்கிற காரியம் என்னவா இருக்கிறது? உலகத்தில் சுற்றி திரியும் பொழுது நம் வாழ்க்கையை நாமே நியமித்துக் கொள்ள வேண்டும் என்று விருப்பத்தோடே அவைகளை நாடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். என்ன பண்றோம்? உலகத்தில் சுற்றித் திரியும் பொழுது, இந்த உலக வாழ்க்கையில் நாம் சுற்றித் திரியும் பொழுது எப்படி காயினை தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை சுற்றித் திரிய வேண்டும் என்று அவனுக்கு சாபத்தை கொடுத்தாரோ, அவன் சுற்றித் திரிந்து மீண்டுமாய் தன் அண்டையில் வர வேண்டும் என்று அவனை ஏதேனை விட்டு வெளியே அனுப்பினாரோ, அதே போல இன்றைக்கு நம்மையும் இந்த பூமியில் சுற்றித் திரும்படியாய் பிறக்க செய்திருக்கிறார். அவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? சுற்றித் திரியும்படியாய் பிறக்க செய்திருக்கிறார். இப்போ பிறந்த நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் அண்டையிலே, தேவனே, என் பிறப்பின் மகத்துவத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூவுலகில் பிறந்ததின் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பூவுலகில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு உம் துணை தேவை என்று அவர் அண்டையில் சேர்வதற்கு பதிலாக இன்றைக்கு நடைபெறுகிறதான சம்பவம் என்னவாய் காணப்படுகிறது? நடைபெறுகிற சம்பவம் என்னவாய் காணப்படுகிறது? நான் நல்லா படிக்கணும். என்ன காணப்படுது? நான் நன்றாய் படிக்க வேண்டும். படிப்பு தேவைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அறிவு விருத்தி அடைய வேண்டும் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த அறிவு விருத்தியாவது நம்மை ஆண்டு கொள்வதாய் காணப்படக்கூடாது. தேவனை அறிகிற அறிவாய் காணப்பட வேண்டும். என்ன பண்ணோம்? தேவனை அறிகிற அறிவாய் காணப்பட வேண்டும். நாம் படிப்பது தேவ சித்தத்துக்கு பயன்படும்படியான படிப்பாய் காணப்பட வேண்டுமே தவிர, நாம் கற்றுக்கொள்ளுகிறதான இந்த கல்வி, நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான இந்த அறிவு நம் உலக வாழ்க்கையை நியமித்துக் கொள்ளுவதாய் ஒருபோதும் காணப்பட கூடாது. புரியுதா உங்களுக்கு? நாம படிக்கிறதான இந்த படிப்பு, நாம் படிக்கிறதான இந்த பட்டங்கள், நாம் படிக்கிறதான நாம் அந்த படிப்பின் நிமித்தமாய் வளர்த்து கொள்ளுகிறதான இந்த ஞானம் எதற்கு பயன்பட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு ஏதுவாய் பயன்பட வேண்டியதாய் இருக்கிறது. ஒரு பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு மாறாக இந்த உலகத்திலே தன் வாழ்க்கையை கட்டுவதற்காக இந்த படிப்பு என்ன பண்ணக்கூடாது? பயன்பட கூடாது. ஆனால் நடைபெறுகிறதான சம்பவம் என்னவா இருக்கிறது? ஆரம்பத்தில் சிறு வயதில் தேவனுடையில் நாம் சேருகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனை விட்டு பிரியாதவர்களாய் காணப்படுகிறோம். தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். எப்பொழுது? சிறு வயது முதலே. நாட்கள் செல்ல செல்ல செல்ல, வருடங்கள் உருண்டோட உருண்டோட நம்முடைய படிப்பின் ஞானம் விருத்தி அடைய நடைபெறுகிறதான காரியம் என்னவா இருக்கிறது? என்னவாய் மாறி போகிறது? என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை நான் படித்தால் மாத்திரம்தான்
என் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனப்படும் என்று நம்ம என்ன பண்றோம்? தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான படிப்புகளை நாம் தேடி தேடி என்ன பண்றோம்? படிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எதற்கு? தன் வாழ்க்கைக்கு, தன் வாழ்க்கையை நியமித்துக் கொள்வதற்கு, ஆதாயம் ஈட்டுவதற்காக. எதற்கு இந்த படிப்பு? எதற்கென்று நாம் இன்றைக்கு நியமித்து வைத்திருக்கிறோம்? தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு, ஆதாயம் ஈட்டுவதற்காக. இன்னைக்கு பெரியவங்க கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு நீ ஒழுங்கா படிச்சாதான் நாளைக்கு என்ன பண்ண முடியாது, கஷ்டப்படாம வாழ முடியும். மீண்டும் மீண்டுமாய் நான் சொல்லுகிறேன், படிப்பு தேவைதான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. அது பின்னதாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படும் தான். நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் படிப்பு ஒரு பொழுதும் தேவனை விட்டு விலகச் செய்கிற காரியமா இருக்கக்கூடாது. படிப்பு ஒரு பொழுதும் தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை நாமே நியமித்துக் கொள்ள ஏதுவானதாய் ஒரு பொழுதும் மாறிவிட கூடாது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த படிப்பின் நிமித்தமாய் நாம் வளர்த்துக் கொள்ளுகிறதான அறிவை வைத்து தேவ ராஜ்யத்தை நாம் கட்டுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த அறிவின் நிமித்தமாய் சகலவற்றையும் நாம் இந்த பூமியிலே நமக்குரியதாய் தனக்கு தேவையானதை சம்பாதித்துக் கொள்வதற்காக இந்த படிப்பு என்ன பண்ணக்கூடாது, ஒரு பொழுதும் மாறி போய் விடக்கூடாது. மீண்டுமாய் சொல்லுகிறேன், படிப்பு தேவைதான். படிப்பு வேண்டும். எதற்கு? தேவராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவ சித்தத்தை செய்வதற்கு, தேவனுக்கென்று பிரகாசிப்பதற்கு இந்த படிப்பு தேவை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இந்த படிப்பு தேவை அல்ல. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு தேவனாகி கர்த்தர் நிச்சயமாய் சகலவற்றையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான், தேவன் அண்டையிலே ஐக்கியம் கொண்டு அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்களாய், இணைக்கப்பட்டவர்களாய், எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து கேட்டு நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் மாத்திரம்தான் நாம் என்ன பண்ணோம்? காணப்பட வேண்டும். எப்படி? விசுவாசத்தின் நிமித்தமாய், தேவன் மீது வைக்கிறதான நம்பிக்கையின் நிமித்தமாய், தேவன் மீது வைக்கிறதான நம்பிக்கையின் நிமித்தமாய். ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு காண்பிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 49 அதிகாரம் 11 வசனம். சங்கீதம் 49:11. படிங்க. தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே வசனம் சொல்லுகிறது, தங்கள் 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 வீடுகள் நித்திய காலமாகவும்
தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்று அவர்கள் தங்கள் உள்ளத்திலே அபிப்பிராயம் கொள்ளுகிறார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம இன்றைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? இந்த வீடு எனக்கு பின்பதாக யாருக்கு வர வேண்டும்? என் சந்ததியருக்கு வர வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம் ஓடி 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 உலகத்தின் சகல ஆசீர்வாதங்களையும் சுய நம்பிக்கையின் நிமித்தமாய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு எதற்கு என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம்? எதற்கென்று இந்த உலக ஆசீர்வாதங்களை நாம் சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம்? இப்பூ உலகிலே நம்முடைய நம்பிக்கை எதுவாக காணப்படுகிறது? சுய நம்பிக்கையாய் காணப்படுகிறது. என்ன சுய நம்பிக்கை? நான் சேமித்து வைப்பதான அத்துணையும் எனக்கு பின் என் சந்ததி இருக்கென்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதான் நம்புறோம். நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் யாருக்குன்னு சொல்றோம்? எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு தாங்க. நான் ஓடி ஓடி சேர்த்து சம்பாதிக்கிற அத்தனை சொத்துக்களும் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு, என் தலைமுறையினருக்கு. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை தேவனாகிய கர்த்தர் என்னென்ன தேவை என்பதை அவர் முன்பதாகவே அறிந்து எல்லாவற்றையும் ஆயத்த நிலையிலே வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த உலகின் சிருஷ்டிப்பில் கூட மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக, மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக மனிதனுக்கு தேவையான அத்துணையையும் ஏதேன் என்கிறதான தோட்டத்திலே எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணினார்? சிருஷ்டித்து முடித்த பிறகுதான் கடைசியாக மனிதனை சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே வைக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய தேவை என்ன என்பதை எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் நமக்கு நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆனால் நாம் செய்கிற காரியம் என்னவாயிருக்கிறது? அவர் அண்டையில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு மாறாக, அவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு மாறாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? காயினை போல சுய நம்பிக்கை கொண்டவர்களாய். எப்படி காயின் சுய நம்பிக்கை கொண்டு தனக்கென்று ஒரு பட்டணத்தை அவன் உண்டாக்கி கொண்டானோ, தனக்கென்று ஒரு பட்டணத்தை அவன் அமைத்து கொண்டானோ, அதே போல இன்றைக்கு நாம் கூட சுய நம்பிக்கையின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய், எனக்கென்று எனக்கு தேவைப்படுவதை அத்துணையும் என் கல்வியின் நிமித்தமாய், அந்த கல்வியின் நிமித்தமாய் கிடைக்கப்படுகிறதான வேலையிலிருந்து ஈட்டப்படுகிறதான பணத்தின் நிமித்தமாய் என் தேவையை நானே பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்பதை இன்றைக்கு நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? தன் மனதிலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை யார் மீது வேண்டும்? நம்பிக்கை உண்டாக்கின தேவன் மீது வைக்க வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். நம்பிக்கையை சிருஷ்டித்ததான சிருஷ்டிகர்த்தாவின் மீது வைக்க வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். ஆனால் மாறாக நாம் அவர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாக இந்த பூ உலகிலே யார் யார் மீதோ நாம் நம்பிக்கை வைத்து நம்முடைய தேவைகளை எல்லாவற்றையும் நாமவே என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சுய நம்பிக்கையின் நிமித்தமாய் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம்.
அவன் என்ன பண்றோம்? ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 12:20. தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றால், கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வசனம் நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதான காரியம் என்னவா இருக்கிறது? சுயத்தின் மேல் நம்பிக்கையுடையவர்களாய் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும்படியாய், உங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை எல்லாவற்றையும் நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளும்படியாய் இன்றைக்கு ஓடி 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 சம்பாதித்து சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே தங்கள் களஞ்சியங்களிலே. எப்படி? சொத்துக்கு மேல சொத்து வாங்கி போடணும், வீட்டுக்கு மேல வீடு வாங்கி போடணும், நகைக்கு மேல நகை வாங்கி வைக்கணும், காருக்கு மேல கார் வாங்கணும். தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? எல்லா விதத்திலேயும் நிறைவானதாய் சகல சௌகரியங்களோட காணப்பட வேண்டும் என்று ஓடி 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 இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? சேமித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்று இன்றைக்கு உன்னை பார்த்து கேட்கிறவராய் காணப்படுகிறார். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வியை அவர் கேட்கிறவராய் காணப்படுகிறார். மதிகேடனே, நீ ஓடி 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 சேமித்து வைக்கிறதான சொத்துக்கள் எல்லாம் இன்று ராத்திரியிலே உன் ஜீவன் போகுமே, ஆனால் அவைகள் எல்லாம் யாருடையதாக்கப்படும்? கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய வருகை இன்று ராத்திரியிலே இருக்குமானால் நீ ஓடி 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 சேமித்து தன் களஞ்சியங்கள் நிறைவாய் வைத்திருக்கிறதான சொத்துக்கள் அனைத்தும், நகைகள் அனைத்தும், பணங்கள் அனைத்தும், உன் ஆஸ்திகள் அனைத்தும் யாருடையதாக்கப்படும்? என்றைக்காவது நீ சிந்தித்தது உண்டா? உன் எண்ணங்கள் எல்லாம், உன் விருப்பங்கள் எல்லாம் தேவன் மீது வைக்காமல் நகை மீதே வைத்துக் கொண்டிருக்கிறாயே. உன் எண்ணங்கள் எல்லாம் தேவன் மீது வைப்பதற்கு மாறாக சொத்துக்கள் மீது வைத்துக் கொண்டிருக்கிறாயே. உன் எண்ணங்களை எல்லாம் கர்த்தர் மீது வைப்பதற்கு மாறாக பதவிகள் மீதும் பட்டங்கள் மீதும் ஆஸ்திகள் மீதும் சகல சௌகரியங்களின் மீதும் வைத்துக் கொண்டிருக்கிறாயே. ஒருவேளை இன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வருகை இருக்குமேயானால் நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் தேவனோடு கூட கை கோர்க்க உன்னால் முடியுமா என்பதை நிதானித்து ஆராய்ந்து பார். உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். இன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நான் கர்த்தரோடு கூட பிரவேசிக்க தகுதியானவனா என்று உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். உன் இருதயத்தில் நீ எதை சேமித்து வைத்திருக்கிறாய்? உலக ஆசீர்வாதங்களை நீ சேமித்து வைத்திருக்கிறாயா, அல்லது பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நீ சேமித்து வைத்திருக்கிறாயா என்பதை நீ
ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளையாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு உனக்கு கடைசி நொடி பொழுது, ஒரு கடைசி வாய்ப்பு, தேவன் நிமித்தமாய் கொடுக்கப்படுகிறதான ஒரு கடைசி வாய்ப்பு. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, தன் சுயத்தின் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்களாய் தேவன் மீது ஒருவேளை நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் தேவனுடைய வருகையிலே பங்கேற்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஒரு முறை கூட எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நம்பிக்கை யார் மீது நீ வைத்திருக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன் நம்பிக்கையை நீ வைத்திருக்கிறாயா? உன் நம்பிக்கையை இந்த உலக ஆஸ்திகள் மீது வைத்திருக்கிறாயா? உன் நம்பிக்கை இந்த பட்டங்கள் மீதும் பதவிகள் மீது வைத்திருக்கிறாயா? அல்லது உன் நம்பிக்கையை தேவன் மீது வைத்திருக்கிறாயா என்பதை உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். வசனம் அதைதான் சொல்லுகிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளையாய் இருப்பாயானால் இன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வருகை இருக்குமேயானால் நிச்சயமாய் உன் நம்பிக்கை வீண் போகாமல் கர்த்தரோடு கூட நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதியாக்கப்பட்ட பிள்ளையாய் அவரோடு கூட என்ன பண்ணப்படுவாய்? நீ எடுத்துக்கொள்ளப்படுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை கர்த்தர் மீது உன் நம்பிக்கை இல்லாதிருக்குமானால், உன் நம்பிக்கை இந்த உலகத்தின் மீது இருக்குமானால், உலகத்தில் இருக்கிறதான ஆஸ்திகள் மீதும் உலகத்தில் மீது இருக்கிறதான இந்த பணங்களின் மீதும் உலகத்தில் காணப்படுகிறதான நகை மீதும் உலகத்தில் காணப்படுகிறதான பட்டங்கள் பதவிகள் மீதும் உன் நம்பிக்கை இருக்குமானால் இன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வருகை வருமானால் கைவிடப்பட்ட பிள்ளையாய் இந்த உலகத்திலேயே மாண்டு போய் விடுவாய் என்று நான் உங்களிடத்திலே குறிப்பிட்டு சொல்லுகிறவனாய் காணப்படுகிறேன். நிச்சயமாய் உன் நம்பிக்கை சுயநம்பிக்கையாய் இந்த உலகத்தின் மீது இருக்குமே ஆனால் கர்த்தருடைய வருகையில் பிரவேசிக்க தகுதி இல்லாத பிள்ளையாய் இந்த உலகத்தில் கைவிடப்பட்டு இந்த உலக அக்கினியிலே மறித்து மாண்டு போய்விடுவாய் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன் நம்பிக்கை யார் மீது நீ வைத்திருக்கிறாய்? நம்பிக்கை நீ யார் மீது வைத்திருக்கிறாய்? உன் நம்பிக்கை தேவன் மீதா அல்லது உன் நம்பிக்கை சுய நம்பிக்கையாய் உன் மீதே நீ வைத்திருக்கிறாயா என்பதை நீங்களே உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து தேவனிடத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். ஜெபம் செய்வோமா? ஒரு விசை கூட இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் சுயத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் இருப்பீர்களானால் இப்பொழுதே முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்திலே உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால், உங்களுடைய நம்பிக்கையை அவர் மீது வைப்பீர்களானால், ஒருவேளை இன்று ராத்திரியில் அவருடைய வருகை இருக்குமே ஆனால் அவரோடு கூட இணைந்து தூதர்களோடு கூட இணைந்து துதிப்பாடி நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க தகுதியாக்கப்பட்டவர்களாய் உங்களாய் மாற முடியும். ஜெபம் செய்வோமா? மகிமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சுயத்தின் மீது இதுவரைக்கும் நாங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாய் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து விட்டோம் சுவாமி. இனி வரும் நாட்களில் ஆண்டவரே எங்கள் சுயத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அப்பா உம் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்தவர்களாய், உம்முடைய ராஜ்யத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாய், உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம் என்பதை நம்பிக்கை கொண்டவர்களாய்
உடைய ராஜ்யத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்வோம் என்று உம்மிடத்திலே நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம் சுவாமி. அதற்காய் நீர் எங்களை தகுதிப்படுத்துவீராக. ஒரு பொழுதும் சுவாமி உம்மீது வைத்திருக்கிறதான நம்பிக்கையை எங்களை விட்டு வழி விலகி நாங்கள் போகாதபடிக்கு, எங்கள் உலகத்தின் மீது நாங்கள் நம்பிக்கை கொள்ளாதபடிக்கு, எங்கள் நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியை தரித்து கொண்டவர்களாய் உம் அண்டையிலே எப்பொழுதும் அண்டிக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட நீர் கிருபை அருளச் செய்வீராக. எங்களை காத்துக் கொள்வீராக, பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.